ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு மேஜிக் மேங்கோ தமிழ். இது கதைக்கான நேரம். இன்னைக்கு நாம் விக்ரமாதித்தன் வேதாளம் கதையை பற்றி பார்க்க போகிறோம். வேதாளத்தை மீண்டும் மரத்திலிருந்து இறக்கி தோளில் சுமந்தபடி நடந்தார் விக்ரமாதித்த மன்னன். அப்போது வேதாளம் சிரித்தபடி கூறியது, மன்னா, இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான புதிர்கதையை சொல்ல போகிறேன். கவனமாக கேளுங்க. ஒரு கிராமத்தில் ஒரு வயதான ஒரு வியாபாரி வாழ்ந்துட்டு வந்தார். அவருக்கு 3 மகன்கள் இருந்தனர். மூவரும் நல்லவர்கள். ஆனால் அவங்களோட குணங்கள் மாறுபட்டிருந்தன. மூத்தவன் மிகவும் உழைப்பாளி, 2வது மகன் மிகவும் புத்திசாலி, 3வது மகன் மிகவும் இரக்க குணம் கொண்டவன். ஒரு நாள் அந்த வியாபாரி உடல்நலக்குறைவால் இறந்து போயிட்டாங்க. இறந்து போகிறதுக்கு முன்னாடி தன்னோட 3 மகன்களுக்கும் 100 பொற்காசுகள் கொடுத்திருந்தாரு. இந்த பணத்தை வச்சு யார் சிறந்த செயலை செய்கிறாங்களோ அவங்களுக்கே என்னோட முழு செல்வமும் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வியாபாரி இறந்து போயிட்டாரு. 3 சகோதரர்களும் தங்களோட பயணத்தை தொடங்கினாங்க. மூத்தவன் தனது 100 பொற்காசுகளை வச்சு வியாபாரம் செஞ்சு 1000 பொற்காசுகளாக மாற்றினான். 2வது மகன் தன்னோட அறிவை பயன்படுத்தி ஒரு பெரிய பாசன கால்வாயை அமைத்தார். அதனால் பல கிராமங்களுக்கு தண்ணீர் கிடைச்சது. 3வது மகன் ஒரு நாள் வழியில் ஒரு ஏழை குடும்பத்தை பார்த்தாரு. அவங்க ரொம்ப பசியால் வாடிக்கிட்டு இருந்தாங்க. அதனால் அவர் தன்னோட 100 பொற்காசுகளையும் அவங்களுக்கு கொடுத்து உதவி செஞ்சிட்டாரு. சில மாதங்களுக்கு பிறகு 3 பேரும் மறுபடியும் சந்தித்தனர். அவங்களோட செயலை பற்றி ஊர் மக்கள் விவாதிக்க தொடங்கினர். ஒருவர், அதிக பணம் சம்பாதித்தவனே சிறந்தவன் அப்படின்னு சொன்னார். இன்னொருத்தர், பலருக்கும் உதவிய கால்வாய் கட்டியவன் தான் சிறந்தவன் அப்படின்னு சொன்னார். இன்னொருத்தங்க, தன்ட்ட இருந்த எல்லா காசையுமே தானமாக தந்தவனே சிறந்தவன் அப்படின்னு சொன்னார். அப்போ வேதாளம் விக்ரமாதித்த மன்னனை நோக்கி கேட்டது, மன்னா, இந்த மூவரில் யார் தந்தையின் முழு செல்வத்திற்கு தகுதியானவர்னு. விக்ரமாதித்தன் கொஞ்ச நேரம் யோசிச்சாரு. அப்புறம் சொன்னார், மூவரும் நல்ல செயல்களையே செய்துள்ளனர். ஆனால் 2வது மகன் கட்டிய அந்த கால்வாய் பல 1000 மக்களோட வாழ்க்கையை மேம்படுத்துச்சு. ஒருவரின் திறமை பலருக்கும் நீண்ட கால நன்மை அளிக்கும்போது அதுவே மிக சிறந்த செயல். எனவே 2வது மகனே முழு செல்வத்திற்கும் தகுதியானவன் அப்படின்னு விக்ரமாதித்த மன்னன் சொன்னார். இதை கேட்ட வேதாளம் பலமாக சிரிச்சுது. மன்னா, நீங்கள் மறுபடியும் சரியான பதிலை தான் சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அது காற்றுல பறந்து அந்த மரத்துக்கே போய் தலைகீழாக தொங்க ஆரம்பிச்சிருச்சு. விக்ரமாதித்த மன்னனும் அதை தேடி நடக்க ஆரம்பித்தார். இந்த கதையிலிருந்து நாம் கற்றுக்கிறது என்னன்னா, தனக்கு மட்டும் நன்மை செய்கிறத விட எல்லோருக்கும் பயன் தர செயலை செய்கிறது தான் உயர்ந்தது. வேதாளம் அடுத்த முறை என்ன புதிரை கேட்க போகுது? விக்ரமாதித்தன் தொடர்ந்து இதே மாதிரி சரியான பதிலை சொல்ல முடியுமா? அதை நாம் அடுத்த பகுதியில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் குட்டீஸ்.